மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவு அருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். மேலும் இயேசு கூறியது, ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவருக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக்கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயலுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுக்களால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவையான மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டான். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டித்தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸ்பெயின் நாட்டில் உள்ள ஒரு குடும்பம் பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து அன்னையின் திருத்தலத்திற்கு கோடை விடுமுறையில் செல்ல தீர்மானித்தார்கள். அப்பொழுது அந்த குடும்பத்திலே ஒரு வாலிபன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறான். இந்த பெற்றோர் அவனை பார்த்து, நாம் அனைவரும்
லூர்து அன்னை திருத்தலத்திற்கு கோடை விடுமுறைக்காக செல்லுகின்றோம், நீயும் கண்டிப்பாக எங்களோடு வர வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த வாலிபன் அவர்களோடு செல்ல விரும்பவில்லை. அந்த குடும்பம் அவனை கட்டாயப்படுத்தியது. எனவே வேறு வழியில்லாமல் அந்த வாலிபன் அந்த பெற்றோரோடு அந்த திருத்தலத்திற்கு, அன்னையின் திருத்தலத்திற்கு சென்றான். அங்கு ஒரு திவ்ய நற்கருணை ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த ஆராதனையின் போது பல்வேறு நோயாளிகள் கிடத்தப்பட்டிருந்தார்கள். அந்த ஆராதனையிலே நோயாளிகளுக்காக ஜெபிப்பது அவருடைய வழக்கமாக இருந்தது. அந்த ஆராதனையின் போது குருவானவர் அந்த கதிர் பாத்திரத்தை, நற்கருணை கதிர் பாத்திரத்தை ஒவ்வொரு நோயாளிக்கும் அருகில் கொண்டு சென்றார். அப்பொழுது ஒரு சிறுவன் முதுகெலும்பு இல்லாத நிலையிலே காய்கறி மூட்டையைப் போல ஒரு நாற்காலியிலே கிடத்தப்பட்டிருந்தான். இந்த குருவானவர் அந்த நற்கருணை கதிர் பாத்திரத்தை அவனுக்கு அருகில் எடுத்துச் சென்று சிலுவை அடையாளம் இட்டார். உடனே அந்த சிறுவன் நாற்காலியிலிருந்து எழுந்து துள்ளி குதித்து ஓட ஆரம்பித்தான். இதை பார்த்த இந்த வாலிபர் மருத்துவ கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்தவர். இவருக்கு ஆச்சரியம், எப்படி இது சாத்தியம்? நற்கருணையில் உள்ள ஆண்டவர் நோயாளிகளுக்கு சுகத்தை கொடுக்க முடியும் என்றால் நான் ஏன் மருத்துவராக வேண்டும்? நான் ஏன் மருத்துவ படிப்பை படிக்க வேண்டும்? நான் மருத்துவ படிப்பை படிக்கப் போவதில்லை, நான் ஒரு குருவானவராக ஆகப் போகிறேன் என்று சொல்லி குருமடத்திலே சேர்ந்தார். அந்த குருமடத்திலே சேர்ந்து குருவாகி அந்த சபையில் மிக பெரிய பொறுப்புகளில் அவர் பணியாற்றினார். அவர் இயேசு சபையில் சேர்ந்து பல்வேறு பணிகளை அந்த சபையிலே ஆற்றினார். அவர்தான் அருத்தந்தை அருப்பே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மருத்துவர், குணமளிப்பவர். காயப்பட்ட இதயங்களுக்கு அவர் மருந்தை கொடுப்பவர், காயப்பட்ட மக்களுக்கு விருந்தை கொடுப்பவர். அந்த விருந்துதான் விண்ணக விருந்து. நற்கருணை அருமருந்தாக நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு விருந்தாக அமைகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே 3 விதமான நோய்கள், 3 விதமான காயங்கள். உடல் நோய், நம்முடைய உடலிலே புண்கள், காயங்கள் ஏற்படுகின்றன. நம்முடைய உடலிலே இதய நோய், கிட்னி கோளாறு போன்ற நோய்கள் வருகின்றன. என்னதான் மருத்துவர்கள் மருந்தை கொடுத்தாலும் சுகத்தை கொடுப்பவர் ஆண்டவர். இது உடல் நோய், உடல் காயம். இரண்டாவது நோய் உள்ள நோய், மனநோய். இந்த உள்ள நோய்க்கும் மருத்துவர்கள் மருந்தை கொடுத்தாலும் குணப்படுத்துபவர் இறைவன் தாமே. மூன்றாவது நோய் பாவ நோய். நம்முடைய உள்ளத்திலே பாவங்கள் அதிகமாக இருக்கின்றன. அவை நோய்களாக இருந்து கொண்டு நம்மை சீரழிக்கின்றன. இந்த பாவ நோய்க்கு இறைவன் தாமே மருத்துவர். இறைவன் தாமே அவற்றிற்கான மருந்தை கொடுக்க முடியும், நம்மை குணப்படுத்த முடியும். நாம் உடல் நோய்களோடு இறந்தாலும் ஒருவேளை பரலோகத்திற்கு சென்று விடலாம், மோட்சத்திற்கு சென்று விடலாம். உடலில் உள்ள உடல் நோய்கள், மனநோய் இவற்றோடு சென்றால் ஒருவேளை நாம் மோட்சத்திற்கு சென்று விடலாம். ஆனால் பாவ காயங்களோடு, பாவ நோய்களோடு நாம் இறந்தால் கண்டிப்பாக மோட்சத்திற்கு செல்ல முடியாது, பரலோக வீட்டிற்கு செல்ல முடியாது. எனவே இயேசு ஆண்டவர் மருத்துவர், நம்முடைய நோய்களுக்கு மருந்தை கொடுப்பவர், நம்மை காயங்களிலிருந்து குணப்படுத்துபவர். விவிலியத்திலே பார்க்கிறோம்,
இயேசு இந்த 3 நோய்களுக்கும் மருந்தை கொடுக்கக்கூடிய மருத்துவராக இருக்கின்றார். பல்வேறு நோயாளிகள் இயேசுவை நோக்கி வந்தார்கள். கண் பார்வையற்றோர், காது கேளாதோர், வாய் பேசாதோர், தொழுநோயாளிகள் என்று பல்வேறு நோயாளிகள் இயேசுவை தேடி வந்தார்கள். இயேசு மருத்துவராக இருந்து அவர்களை குணப்படுத்தினார். இரண்டாவதாக மனநோய். பேய் பிடித்த பல மனிதர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அந்த பேயை விரட்டி இயேசு அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். மூன்றாவது பாவநோய். அதற்கும் இயேசு கிறிஸ்து மருத்துவர். நம்மை பாவங்களிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுண்டு நமக்காக கொல்லப்பட்டார். எனவே இன்று அந்த இயேசு கிறிஸ்துவிடம் நாமும் இந்த 3 நோய்களோடு வந்திருக்கிறோம். நம்மை குணப்படுத்தக்கூடியவர் அவர் ஒருவர் மட்டுமே. வேறு யாரும் நம்மை குணப்படுத்த முடியாது. நம்பிக்கையோடு அவரை நோக்கி நாம் ஜெபிக்கின்ற போது, கண்ணீரோடு கவலைகளோடு நாம் ஜெபிக்கின்ற போது நம்முடைய ஜெபம் ஒருபோதும் கடவுளால் புறக்கணிக்கப்படாது. எனவே இந்த தவக்காலம் என்பது பாவ நோய்களிலிருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. பாவ நோயிலிருந்து விடுதலை பெற்று அந்த ஊதாரி மைந்தனைப் போல நம்முடைய கடவுளை நோக்கி வரக்கூடிய காலமாக இருக்கிறது. நாம் அனைவரும் பாவம் என்னும் நோயிலிருந்து, பாவம் என்னும் காயங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும். விவிலியத்திலே பார்க்கிறோம், பாவம் என்னும் நோயிலிருந்து விடுதலை பெற அவர்கள் நோன்பை பயன்படுத்தினார்கள். நெற்றியில் விபூதி பூசி சாக்கு உடை அணிந்து அவர்கள் மனமாற்றத்திற்காக ஜெபித்தார்கள். பாவ நோயிலிருந்து விடுதலை பெற நினைத்தார்கள். விவிலியத்திலே பாவ நோய் கொண்டிருந்த 7 வகையான மனிதர்கள் சாம்பல் பூசி சாக்கு உடை அணிந்து அந்த நோயிலிருந்து விடுதலை பெற விரும்பினார்கள். முதலாவதாக யோபு. இந்த யோபு அனைத்தையும் இழந்த பின்பு சாம்பல் மீது தாழ்ச்சியோடு அமர்ந்து ஜெபித்து பாவம் என்னும் நோயிலிருந்து, காயத்திலிருந்து அவர் விடுதலை பெற்றார். இரண்டாவது தாமார். தலை மீது சாம்பல் தடவிக்கொண்டு அழுது கொண்டே இறைவனை நோக்கி வேண்டினார். இதனால் புதிய வாழ்வை பெற்றார். மூன்றாவதாக முர்தக்காய். சாம்பலை பூசி அழுது ஜெபித்தார். அவர் அழுகைக்கு கடவுள் எஸ்தர் வழியாக செவிமடுத்தார். நான்காவதாக தானியேல். தன் மக்களுக்காக தானியேல் சாம்பலின் மீது அமர்ந்து அழுது ஜெபித்தார். அவருடைய அழுகை கடவுளின் மனதை மாற்றியது. ஐந்தாவதாக யோனா. யோனாவின் செய்தியை கேட்டு நினிவே மக்களும் அரசனும் சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் அமர்ந்து ஜெபித்தார்கள். ஆறாவதாக தாவீது. சாம்பல் பூசிக்கொண்டு தன்னுடைய பாவங்களுக்காக அழுது ஜெபித்தார். கடவுளும் அவருடைய பாவத்தை மன்னித்தார். அடுத்ததாக எசேக்கியா. சாம்பலை பூசிக்கொண்டு தாழ்ச்சியோடு ஜெபித்தார். அவருடைய தாழ்ச்சிக்கு கடவுள் இரக்கத்தை காட்டினார். இயேசு சாம்பல் மனமாற்றத்தின் அடையாளம் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் இந்த பாவம் என்னும் நோயிலிருந்து விடுதலை பெற முயற்சித்தார்களோ இறைவன் அவர்களை மன்னித்தார். பாவ நோய்களை குணப்படுத்தினார். புதிய வாழ்வுக்கு அவர்களை அழைத்தார். யாரெல்லாம் மனமாற்றத்தை ஏற்படுத்தவில்லையோ அவர்கள் பாவத்தால் அழிந்தார்கள். குறிப்பாக நோவா காலத்திலே அந்த மக்கள் கடவுளுக்கு செவிமடுக்கவில்லை. எனவே வெள்ளப்பெருக்கினால் அந்த மக்களை அழிக்கின்றார். மோயிசன் அந்த இஸ்ராயேல் மக்களை பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் தேசத்திற்கு அழைத்துச் செல்கிறார். அப்போது அவர்கள் மோயிசனுக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கின்றார்கள். அந்நிய தெய்வங்களை வழிபடுகின்றார்கள். கடவுளை விட்டு பிரிந்து செல்கிறார்கள். கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பி அவர்களை கொல்லச் செய்தார்.
இவ்வாறு மனமாற்றத்தை ஏற்படுத்தாத மக்கள் அழிந்தார்கள். யாரெல்லாம் மனமாற்றத்தை ஏற்படுத்தினார்களோ அவர்கள் பாவம் என்னும் நோயிலிருந்து விடுதலை பெற்று இறைவன் இயேசுவுக்கு உகந்த பிள்ளைகளாக மாறினார்கள். நற்செய்தியில் இயேசு சொல்லுகிறார், மருத்துவர் நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே தேவை. நான் நீதிமான்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன். மனம் திரும்ப தேவையில்லாத 99 நீதிமான்களை குறித்து விண்ணகத்தில் வருகின்ற மகிழ்ச்சியை விட மனமாற துடிக்கும் ஒரு பாவியை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் மனமாற்றத்தை வெளிப்படுத்தும் போது இறைவன் மருத்துவராக இருந்து நம்முடைய பாவம் என்னும் நோய்களிலிருந்து விடுதலையை கொடுத்து நம்முடைய மனப்புண்களை, உடல் புண்களை, பாவ புண்களை அவர் ஆற்றுகிறார். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவருக்கு வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் 2 கள்வர்கள் அறையப்பட்டிருந்தார்கள், சிலுவையில் அறையப்பட்டிருந்தார்கள். அப்போது அந்த கள்வரில் ஒருவன் நல்ல கள்ளன். அவன் ஆண்டவருக்காக பரிந்து பேசுகிறான், மற்றவன் பழித்துரைக்கிறான், ஆண்டவர் இயேசுவை பழித்துரைக்கிறான். அப்பொழுது அந்த நல்ல கள்ளன், ஏன் அவரை பழித்துரைக்கிறாய்? நாம் நமது செயலுக்கான தண்டனையை பெறுகிறோம், இவரோ எந்த பாவமும் செய்யாதவர். ஆண்டவரே, நீ ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவு கூறும் என்று ஜெபிக்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இன்றே என்னோடு இன்ப வீட்டில் வான்வீட்டில் இருப்பாய். அந்த நல்ல கள்ளன் கடைசி 2 நிமிடத்தில் மனமாற்றம் பெற்றான், பாவம் என்னும் நோயிலிருந்து விடுதலை பெற்றான். அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் கடவுளுக்கு எதிராக வாழ்ந்தவன், பல்வேறு பாவங்களை செய்தவன், ஏமாற்றியவன், கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்காதவன். அப்படி இருந்த போதிலும் கடைசி நேரத்தில் அவன் மனமாற்றத்தை ஏற்படுத்துகிறான். ஆண்டவர் இயேசு பாவம் என்னும் நோயிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார். கடவுளால் விண்ணகத்தை உறுதி செய்யப்பட்ட ஒரே ஒரு மனிதன் அந்த நல்ல கள்ளன். யாருக்குமே இறைவன் இயேசு நீ விண்ணகத்திற்கு செல்வாய், உனக்கு பரலோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்று சீடர்களுக்கு சொல்லவில்லை, அன்னை மரியாளுக்கு சொல்லவில்லை, சூசையப்பருக்கு சொல்லவில்லை. யோவானின் தாயார் தன்னுடைய 2 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, ஒருவன் வலப்பக்கத்திலும் இன்னொருவன் இடப்பக்கத்திலும் அமர கட்டளையிடும். அப்போது இயேசு சொல்லுகிறார், இது என்னுடைய விருப்பம் அல்ல, என் தந்தையின் விருப்பம். விண்ணகத்தை அருளுவது என்னுடைய கடமை அல்ல, என் தந்தையின் கடமை என்று சொல்லுகிறார். அப்போது கூட இவர்கள் விண்ணகத்திற்கு செல்வார்கள் என்று சொல்லவில்லை. சீடர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்போது இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்கான கைமாறை விண்ணகத்தில் பெறுவீர்கள் என்று மறைமுகமாக சொல்லுகிறார். அப்போது கூட ராயப்பா நீ விண்ணகத்திற்கு செல்வாய், யோவான் நீ விண்ணகத்திற்கு செல்வாய் என்று சொல்லவில்லை. மாறாக இந்த நல்ல கள்ளன் இறுதி கட்டத்திலே மனமாற்றத்தை ஏற்படுத்தினான். அதனால் மனமாற்றம் என்பது எப்போது வேண்டுமானாலும் ஏற்படலாம். நம்ம நினைக்கலாம், நம்ம பரம்பரை கிறிஸ்தவர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி பாட்டை எல்லாமே கிறிஸ்தவர்கள், நாமும் கிறிஸ்தவர்கள், ஒழுங்காக கோயிலுக்கு செல்லுகிறோம், ஆலய காரியங்களில் ஈடுபடுகிறோம், எனவே நமக்கு மனமாற்றம் தேவையில்லை என்று நினைக்கலாம். ஆனால் மனமாற்றத்தை கடவுள் எப்போது வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஒரு நிமிடம் மனமாற்றம் இருந்தால் கூட போதும், இறைவன் இயேசு நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வார், அவருடைய விண்ணக விருந்திலே நமக்கு இடம் கொடுப்பார். இன்றைய நற்செய்தியிலே ஊதாரி மைந்தன் ஓமையை நாம் வாசிக்க கேட்டோம். இது இந்த தவக்காலத்திலே நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான பல பாடங்களை கற்றுத்தருகிறது. அந்த ஊதாரி மைந்தனும் பாவம் என்னும் நோயினால் தாக்கப்பட்டான், தந்தையை விட்டு பிரிந்திருந்தான், அதனால் பல இன்னல்களுக்கு துன்பங்களுக்கு ஆளானான்.
அவன் அந்த பாவம் என்னும் நோயிலிருந்து விடுதலை பெற்றபோது தந்தையின் அன்பை பெற்று அந்த தந்தைக்கு ஏற்ற மகனாக வாழத் தொடங்கினான். இந்த ஊதாரி மைந்தன் ஓமையிலே பல்வேறு பாடங்களை நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு நாம் எடுத்துக்கொள்கிறோம். முதலாவதாக இந்த ஊதாரி மைந்தன் ஓமையிலே அந்த தந்தையின் வீடு, தந்தை 2 பிள்ளைகள், மிகவும் அன்பான வீடு, அருமையான வீடு, அழகான வீடு, வளமையான வீடு, செழுமையான வீடு. அங்கே அன்பு, சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற பண்புகள் இருக்கின்றன. அந்த வீட்டிலே அனைவரும் நலமாக வசதியோடு எல்லா வாய்ப்புகளையும் பெற்று நலமாக இருக்கிறார்கள். இதைப் போல நமக்கும் தந்தையின் வீடு ஒன்று இருக்கிறது. அது இந்த மண்ணகத்தில் இல்லை, விண்ணகத்திலே இருக்கிறது. அது அன்பான வீடு, சமத்துவம் நிறைந்த வீடு. அங்கே இறைவன் குடிகொள்கின்றார். நாம் அனைவரும் இறைவனோடு இணைந்து அவருக்கு துதிப்பாடுகின்றோம். அந்த விண்ணக வீட்டை உணர்த்துவதாக இந்த தந்தையின் வீடு, மண்ணக வீடு அமைகின்றது. இரண்டாவதாக அந்த இளைய மகனுக்கு தந்தை சொத்துக்களை பகிர்ந்து கொடுக்கிறார். பகிர்ந்து கொடுப்பதிலே பாகுபாடு இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை, இவன் எனக்கு பிடித்தவன் பிடிக்காதவன் என்ற பாகுபாடு இல்லை. சமமாக சொத்துக்களை பகிர்ந்து கொடுக்கிறார். அதைப் போல நாம் பிறக்கின்ற போது கடவுள் பல்வேறு அருள் கொடைகளை, அருள் செல்வங்களை, சொத்துக்களை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். பல்வேறு அருள் வரங்களோடு நாம் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறோம். கடவுளின் வல்லமை இல்லாமல் பிறந்தவர், ஆசீர்வாதம் இல்லாமல் பிறந்தவர் என்று யாருமே இருக்க முடியாது. பல்வேறு அருள் சொத்துக்களை இறைவன் நமக்கு பரிசாக கொடுக்கிறார் நம்முடைய பிறப்பின் போது. அடுத்ததாக பார்க்கின்றோம், அந்த இளைய மகன் தன்னுடைய சொத்துக்களை செலவிடுகின்றான், தாறுமாறாக வாழ்கின்றான். அவன் தாறுமாறாக வாழ்ந்து தந்தையிடமிருந்து பெற்ற அந்த சொத்துக்களை அவன் இழந்து விடுகின்றான். நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நமக்கு கொடுத்த அருள் கொடைகளை, அருள் செல்வங்களை, சொத்துக்களை, வாய்ப்புகளை இறைவனை விட்டு, பாவத்தால் இறைவனை விட்டு பிரிந்து சென்று இறைவனுக்கு எதிராக சென்று நாம் அந்த அருள் செல்வங்களை இழந்து விடுகிறோம். அடுத்ததாக அந்த இளைய மகன் பன்றி மேய்க்கக்கூடிய தொழிலை செய்கின்றான். பன்றிகள் தின்னக்கூடிய அந்த உணவை உண்கின்றான். பன்றிகள் எங்கு வாழும்? சாக்கடையிலே, சேற்றிலே வாழும். அந்த இளைய மகன் அந்த சாக்கடையிலே பன்றிகளோடு தானும் ஒரு பன்றியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இறைவனை விட்டு பிரிந்து செல்கின்ற போது இறைவனின் அருட்கொடைகளை, அருட்செல்வங்களை தொலைத்து விட்ட பிறகு நாமும் பாவத்தால், பாவம் என்னும் சாக்கடையில், பாவம் என்னும் சேற்றினில் சாத்தானோடு இணைந்து வாழ்கின்றோம். சாத்தான் நமக்கு தீய எண்ணங்களை உணவாக கொடுக்கின்றான். ஒரு கட்டத்திலே சாத்தான் அவ்வாறு கொடுப்பதை நிறுத்தி விடுகிறான். அடுத்ததாக அந்த இளைய மகன் உணவுக்காக ஏங்குகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவத்தால் கடவுளுடைய அருள் செல்வங்களை, கொடைகளை இழந்துவிட்ட பிறகு நாமும் ஆன்மீக உணவுக்காக ஏங்குகிறோம். நமக்கு ஆன்மீக பசி, ஆன்மீக தாகம் ஏற்படுகிறது. அவ்வாறு அந்த இளைய மகன் தந்தையிடம் திரும்பி சென்று தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தந்தைக்கு ஏற்ற மகனாக வாழ ஆரம்பிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனம் திருந்தி, கடவுளை விட்டு பிரிந்து சென்ற நாம் மனம் திருந்தி வருகின்ற போது, நம்முடைய பாவத்தை ஒப்புரவு அருட்சாரத்திலே அறிக்கையிடுகின்ற போது நாம் பாவம் என்னும் நோயிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு நாம் இறைவனின் பிள்ளைகள் என்ற உரிமையை, இழந்து போன உரிமையை மீண்டும் பெறுகின்றோம். நம்ம சின்ன குறிப்பிடத்தில் நற்கருணை
புதுநன்மை வாங்கிறதுக்கு முன்னாடி அல்லது உறுதி பூசல் வாங்கிறதுக்கு முன்னாடி பாவ சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கு 5 காரியங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். படிச்சிருக்கிறீங்களா? பாவ சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கு 5 காரியம் வேணும். எதெல்லாம்? முதல் காரியம் என்ன? முதல் காரியம் தான் செய்த பாவங்களை நினைப்பது. இரண்டாவது அந்த பாவங்களுக்காக மனம் வருந்துவது. மூன்றாவதாக இனிமேல் அந்த பாவங்களை செய்ய மாட்டேன் என்று துணிவோடு உறுதியெடுப்பது. நான்காவது ஒன்றும் ஒழியாமல் குறிவிடம் அந்த பாவங்களை சொல்லுவது. ஐந்தாவது குரு கட்டளையிட்ட அவதாரத்தை தீர்ப்பது. இதான் பாவ சங்கீர்த்தனம் பண்றதுக்கு தேவையான 5 முக்கியமான காரியம். இந்த 5 காரியங்களும் இந்த ஊதாரி மைந்தன் ஊமையிலே பொருந்தி போவதை பார்க்கின்றோம். அந்த ஊதாரி மைந்தன் தன்னுடைய பாவங்களுக்காக முதலில் பாவங்களை நினைத்தான். நான் தந்தையை விட்டு பிரிந்து வந்து விட்டேன், அவருடைய சொத்துக்களை தாறுமாறாக வாழ்ந்து தொலைத்து விட்டேன் என்று தன்னுடைய பாவங்களை நினைவுபடுத்தினான். அடுத்ததாக அந்த பாவங்களுக்காக மனமருந்தினான். நான் தந்தையை விட்டு வந்தது மடத்தனம், வந்திருக்கக்கூடாது. என் தந்தையின் இல்லத்தில் வேலையாட்கள் வயிறார உண்ணுகின்றார்கள், என்னால் உண்ண முடியவில்லை என்று தன்னுடைய பாவங்களுக்காக வருத்தம் தெரிவிக்கின்றான். மூன்றாவதாக அந்த இளைய மகன் இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற உறுதியான முடிவை அவன் எடுக்கின்றான். நான்காவதாக ஒன்றும் ஒழியாமல் தன்னுடைய பாவத்தை தன்னுடைய தந்தையை நோக்கி அறிக்கையிடுகின்றான். அப்பா, உமக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய மகன் என்று எண்ணப்பட நான் தகுதியற்றவன் என்று பாவத்தை அவன் அறிக்கையிடுகின்றான். ஐந்தாவதாக குரு கட்டளையிட்ட அவதாரத்தை தீர்ப்பது. அந்த ஊதாரி மைந்தனுக்கு தந்தை என்ன கட்டளையிட்டார்? என்னுடைய மகனாக என்றென்றைக்கும் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திரு, எனக்கேற்ற பிள்ளையாக நீ வாழ்ந்திடு என்ற கட்டளையை கொடுக்கிறார். அந்த ஊதாரி மைந்தன் அதை நிறைவேற்றுகிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் தவக்காலத்திலே இருக்கிறோம். தவக்காலம் என்பது கடவுளை நோக்கி திரும்ப வேண்டிய காலம். அந்த ஊதாரி மைந்தன் தந்தையை விட்டு பிரிந்து போன நிலையிலே எவ்வாறு தந்தையிடம் திரும்பி வந்தானோ, தந்தையின் மன்னிப்பை பெற்றானோ, தந்தையின் மகனாக தொடர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றானோ, அதை போல நாமும் ஊதாரி மைந்தர்களாக இறைவனை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறோம். பாவத்தால் இறைவனை மறந்து வாழ்ந்திருக்கிறோம். சாத்தானுக்கு அடிமையாகி, இந்த உலக செல்வங்களுக்கு அடிமையாகி, உலக ஆசாவாசங்களுக்கு அடிமையாகி இறைவனை மறுத்திருக்கின்றோம். அந்த பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்ததைப் போல நாமும் கடவுளை மறுத்திருக்கின்றோம். இந்த உலக செல்வங்களுக்கு அடிமையாகி, சாத்தானுக்கு அடிமையாகி இறை அன்பில் வாழ தவறிய நாம் அனைவரும் இந்த தவக்காலத்திலே கடவுளை நோக்கி திரும்பி வர வேண்டும். அவ்வாறு வருகின்ற போது கடவுள் நம்மை மீட்கின்றார், மன்னிக்கின்றார், இழந்து போன உரிமையை நமக்கு கொடுக்கின்றார். எனவே கடவுள் நம்முடைய மருத்துவர். நாம் பல்வேறு நோய்களை கொண்டிருக்கிறோம். உடல் நோய், உள்ள நோய், பாவ நோய். இந்த 3 நோய்களிலிருந்து விடுதலை கொடுப்பவர் ஆண்டவர். அவரை நோக்கி நாம் மன்றாட வேண்டும். கண்ணீரோடு, பாரமான இதயத்தோடு, மனமாற்றத்தோடு ஜெபிக்கின்ற போது இறைவன் நம்மை மன்னித்து குணப்படுத்துகிறார். இங்கு வந்திருக்கின்ற அனைவரும் இறைவன் தரும் சுகத்தை, வல்லமையை நிறைவாக பெற்று வீடு திரும்ப வேண்டும். அதற்கான வல்லமையை, அருளை இறைவன் தொடர்ந்து பொழிய வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடி ஜெயிப்போம். ஆமென்.